திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 3 பேரை வெட்டியே கொன்னிருக்கிறாங்க கொள்ளையர்கள். இந்த கொலை சம்பவம் ஏன் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தெய்வசிகாமணி அலமேலு அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க விவசாய தொழில் செய்கிறாங்க. அவங்களுடைய பையன் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த தெய்வசிகாமணிக்கு மகளும் இருக்காங்க. அவங்களும் சென்னிமலை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறாங்க. இவங்க இந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவர் தன்னுடைய தந்தை தெய்வசிகாமணி திருப்பூர் பல்லடத்தில் இருக்கிறதுனால உறவினருடைய நிச்சயதார்த்த விழாவுக்கு அவர் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் பல்லடத்துக்கு வந்திருக்காரு. இதில் அவங்க தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் நைட்டு தூங்கியிருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் பையனும், அதாவது தெய்வசிகாமணி அலமேலு அவங்க பையன் செந்தில்குமார். இவங்க 3 பேரும் இரவு அங்கே தென்னந்தோட்டத்தில் தூங்கியிருக்காங்க. அங்கே இருக்கிற வீட்டில் அப்போது ஒரு 2 மணிக்கு மேலே திடீர்னு வெளியே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி தெய்வசிகாமணி வெளியே வந்திருக்காரு. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கலான்னு. அப்போ அங்கே மறைஞ்சிருந்த கொள்ளையர்கள் அவரை சரமாரியாக வெட்டி சாய்ச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு கதவை உடைச்சிட்டு போய் உள்ளே படுத்துக்கிட்டு இருந்த தெய்வசிகாமணியோடைய மனைவி, அவங்களுடைய மகன் செந்தில்குமார், இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணியிருக்காங்க. இந்த 3 கொலையுமே எப்படி வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா, இவங்க உறவினர் வீட்டில் இல்லை, நிச்சயதார்த்த விழா நடக்கிறதுனால சவரம் தொழில் செய்கிற தொழிலாளியை காலையில் வர சொல்லியிருக்காரு தெய்வசிகாமணி. அவர் காலையில் போய் பார்த்துருக்காரு. தெய்வசிகாமணியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் அவருக்கு அங்கே அதிர்ச்சி சம்பவம். 3 பேருமே ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்கிறாங்க. இதை பார்த்த அந்த சவரம் செய்கிற தொழிலாளி, அதாவது முடி திருத்தம் செய்கிற தொழிலாளி, உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. தெரிவித்ததுக்கு பிறகு கிராம மக்களுக்கெல்லாம் கூட அந்த தகவல் காட்டுத்தீயாக பரவுது. அதுக்கு பிறகு காவலர்கள்லாம் அங்கே வராங்க. இதுக்கு தனிப்படைகள்லாம் அமைச்சு ஒவ்வொரு கோணத்துலேயும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் ஒரு 8 சவரன் நகை காணா போயிருக்கு. அதாவது கொள்ளையடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேரையும் கொலை பண்ணிவிட்டு 8 சவரன் நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க. இது போலீஸ்காரங்களுக்கு உண்மையிலேயே நகைக்காக தான் இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்களா, இல்லை இவங்களுக்கு முன்விரோதம் எதுவும் இருக்கா, இல்லை இவங்க மகனுக்கு பிடிக்காதவங்க கோயம்புத்தூர்லேருந்து முன்விரோத காரணமாக இங்கே வந்து இவர் தங்கியிருக்காருன்றதை பார்த்துட்டு இவரை வெட்டி சாய்ச்சாங்களா, இல்லை சொத்து தகராறு எதுவும் இவங்க குடும்பத்தில் இருக்குதா அப்படின்னு பல கோணத்தில் விசாரிக்கிறாங்க. இந்த கொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர வச்சிருக்கு. இந்த கொலை சம்பவம் இந்த கொலை சம்பவம் தீரன் பட பாணியில் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கொலை சம்பவம் குறித்து காவலர்களும் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. மோப்பநாயி, கைரேகை நிபுணர் எல்லாரையுமே வரவழைச்சி இது எதனால் நடந்தது இந்த கொலை அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு வராங்க. ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு ஏதாவது காரணத்துக்காக கூட கொலை செஞ்சுட்டு ஒரு நகையை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னும் விசாரணை முழுசாக முடியலை, இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு தமிழக காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. இந்த கொலை வழக்கில் என்ன காரணம், எதுக்காக அம்மா, அப்பா, பையன் 3 பேருமே கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும்.